இது வால்யூம் கேட்கறேன், எல்லாமே ஃபீட்ல கொடுக்கறதுனால நோ நீட் டு சேஞ்ச் த டைமென்ஷன். அப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் நமக்கு தெரியும், வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து a கியூப், இது ஃபார்முலா. டயகனல் ஆஃப் த கியூப் அதுக்கும் ஃபார்முலா என்னது, d ஈக்குவல் டு a இன்டு √3. இப்ப பாரு, அங்க கணக்குல கொடுத்திருக்க வேல்யூ எப்படி இருக்குன்னா 11 3. ஓகே, சோ நம்ம we can conclude a equal to 11. சரியா? ஏன்னா தெளிவா கொடுத்திருக்காங்க, அதாவது டயகனல் கொடுத்திருக்காங்க, டயகனல் வந்து 11√3 கொடுத்திருக்காங்களா. நமக்கு ஃபார்முலா என்னது, டயகனல் a into √3. அப்ப √3 is there, அப்ப a என்னவா இருக்கும், 11 இருக்கும். அப்ப a 11 இருந்தனா a கியூப் என்ன, a கியூப் என்ன, அப்ப a கியூப் என்ன பண்ணும், 11 into 11 into 11. So 11 into 11 என்ன, 121. இந்த 121 கூட மறுபடியும் ஒரு 11 கூட்டினா மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 121 121. So 1331. ஓகே, so answer D. So எப்பவுமே மென்சுரேஷன் 4-5 கேள்வி வருதா, அது எல்லாமே ஃபார்முலா இந்த கம்பாரிசன் தான், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதனால மேக்ஸிமம் யூபிஎஸ்சில இட்ஸ் வெரி ரேர், பட் இன் டிஎன்பிசி ஆல்வேஸ் 4 to 5 questions from the mensuration side. ஆனா அதுக்கு எல்லாமே ஃபார்முலா வேணும், ஏன்னா இதுக்கே நமக்கு 2 ஃபார்முலா, வால்யூம் ஒரு கியூபிக் ரூம்போட வால்யூம் என்னன்னு அது a கியூப், டயகனல் என்ன √3 a into √3, அது அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கு. தென் இந்த क्वेश्चन என்னன்னா, இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த பாப்புலேஷன், இங்க பாப்புலேஷனுக்கு பதிலா பாக்டீரியா இருக்கு, அவ்வளவுதான். certain type of bacteria grows 5% in first hour, அதுக்கப்புறம் decrease in number by 12% in second hour. so first hourல 5% increase, second hourல 12% decrease, third hourல 10% grows means increase. அதே இனிஷியலி எவ்வளவு பாக்டீரியா இருக்குது, 20,000 பாக்டீரியா தேர். அப்போ ஃபார்முலா என்ன, ஏற்கனவே நான் எழுதுன அந்த பாப்புலேஷனுக்கு எழுதுனால அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா, so the amount equal to 20,000 into 1 plus 5/100. ஏன் plus 5/100னா 5% இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் 12% டிக்ரீஸ் ஆகுது. அப்ப again into 1 minus 12/100. then again third one amount is there, அப்ப அது third hourல 10% again increase, அப்ப plus 1 plus 10/100. இப்ப இதெல்லாம் நம்ம ஷார்ட் பண்ண என்ன ஆகும், 20,000 into 105/100 into யாராவது ஆன்சர் எடுத்திருக்கீங்களா, 88/100 into 110/100. ஓகே, இத நீங்க ஷார்ட் பண்ணீங்கன்னா you will get the value 2328. செக் சால்வ் பண்ணும்போது மட்டும் நல்லா கேர்ஃபுல்லா இது பண்ணுங்க. ஓகே, இது அதுக்கப்புறம் இதோ யூ கேன் டேக் 22 25 again 21 20. so if you go this one 1000 again this one 100. so finally you have to multiply into 11 into 22 போட்டா answer வந்துரும். again some okay, you check it once, but then பாத்துங்க. இது ஒண்ணு, find the amount to be received after 2 years 6 months at the rate of 5% of simple interest. இப்போ இதுக்கு ஃபார்முலா பேஸ்டும் போகலாம், இல்லைன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் என்னன்னா find the amount to be received after 2 years 6 months at the rate of 5% per annum simple interest sum
6400. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் 6400, இயர் ஃபர்ஸ்ட் இயர், பர்சன்டேஜ் என்ன 5%. அப்ப 64,000ல சாரி 6400ல 5% எவ்வளவு? ஓகே, ஸோ அதுல 5% என்னன்னா 20 320 rupees. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் வந்து பர் 5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து 6400க்கு 320 ரூபா. ஓகேயா? அதுக்கப்புறம் செகண்ட் இயர்லயும் பிரின்சிபல் அமௌண்ட் சேஞ்ச் ஆக போறது கிடையாது, அதே அமௌண்ட் தான் வரப்போகுது 6400. அதே செகண்ட் இயர்ல அகெயின் 5%. ஓகே, இதுல அப்ப அதே 5% மறுபடியும் அதே 320 ரூபா தான் வரும் செகண்ட் இயருக்கும். அப்புறம் தேர்ட் இயர் இல்ல, அதுக்கு பதிலா ஹாஃப் மந்த், அதாவது ஹாஃப் ஆஃப் த இயர் 6 மந்த் இருக்குது. அப்ப 6 மந்த் அப்படின்னா ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் அதே 6400 தான். இந்த ஹாஃப் இயருக்கு ஏதாகும் 2.5% இன்ட்ரெஸ்ட் ஆகும். அப்ப 2.5% இன்ட்ரெஸ்ட்னா இந்த 320ல பாதி. ஸோ 320ல பாதி எவ்வளவு? 160. இப்ப இதெல்லாம் கூட்டியோ 0 8 10 1 3 6 7 800 rupees. ஓகே, அப்ப ஆன்சர் என்ன? பிரின்சிபல் அமௌண்ட் 6400 பிளஸ் திஸ் 800. அப்ப ஃபைனலா எவ்வளவு இன்ட்ரெஸ்டோட சேர்த்து எவ்வளவு வரும்? 0 0 2 7200. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இத ஃபார்முலா போட்டு பண்றதாட்டி இருந்தா பிஎன்ஆர் போட்டு பிளஸ் அந்த ஹாஃப் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் R/2 போட்டு பண்ணணும். ஓகேயா? And this one, this is very simple. இதை நீங்க வேகமா போட்டுருங்க. அதாவது மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் த எலஃபண்ட் வந்து, அதாவது எலஃபண்ட் அப்புறம் லயன் அப்புறம் சீட்டாக். எலஃபண்டோட ஸ்பீடு வந்து 20 கிலோமீட்டர் பெர் அவர், லயன் வந்து 80 கிலோமீட்டர் பெர் அவர், சீட்டாக் வந்து 100 கிலோமீட்டர் பெர் அவர். என்ன கேட்கறாங்கன்னா ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் and find which ratio is the least one. அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கணும், அதுல யாரோட ரேஷியோ ரொம்ப லீஸ்ட். அப்ப ஒன்னொன்னா கண்டுபிடி. எலிஃபண்ட்டுக்கும் லயனுக்கும் ரேஷியோ எடு. அப்ப எலிஃபண்ட்டுக்கும் லயனுக்குன்னா 20/80. அப்ப என்ன வரும்? 1/1 ஒரு 20 20 4 20 80. அப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 1/4 அப்படின்னா 0.25 வருமா? சரியா? அப்புறம் லயன் சீட்டாக்காடு, that is 80/100. இதுக்கு என்ன வருது? 0.8 வருதா? சரி, இனி யாருக்காக கண்டுக்கணும்? எலிஃபண்ட்டுக்கும் சீட்டாக்காடு 20/100. இது யாரு? இதுக்கு இது வேல்யூ வந்து 0.2. ஸோ யாரோடது லீஸ்ட்? இப்ப நீ கேட்கலாம், ஏன் சார் இது நீங்களாவே எடுக்கீங்களான்னா நான் கிடையாது, அந்த ஆப்ஷன்ல பாத்துக்கோ. எலிஃபண்ட்டுக்கும் லயனுக்கும் எடுத்தோம், அப்புறம் லயனுக்கும் சீட்டாக்கும் எடுத்தோம், அப்புறம் எலிஃபண்ட்டுக்கும் சீட்டாக்கும் எடுத்துக்கிறோம், அது 0.2. இப்ப லயனுக்கும் எலிஃபண்ட்டுக்கு எடுத்தா மாத்தி போடு. அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன் வந்து லயன் அண்ட் எலிஃபண்ட். லயன் எலிஃபண்ட் மறுபடியும் அதான் வரும் 80/100. அப்ப 80/20 வரும். அப்ப அது 4ன்னு போகும். கரெக்டா? அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல லீஸ்ட் எது? எலிஃபண்ட் டு சீட்டாக், அதான் 0.2. இதெல்லாம் இது 0.25, அது 0.8. கரெக்டா? சோ ஆன்சர் வந்து சி. திஸ் ஒன் இது வந்து என்னன்னா அப்ளிகேஷன் ஆஃப் எல்சிஎம். இது
யூபிஎஸ்சிலையும் they used to ask. UPSC many time they asked application of LCM. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த டிராபிக் லைட், அதுக்கப்புறம் 3 runners are running on the track, இந்த மாதிரி, or 3 fellows starting their journey from same point or different point at a particular time period. அப்படின்னா அவங்க எங்க மீட் பண்ணுவாங்க, ஒன்னா எப்ப மீட் பண்ணுவாங்க, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி எப்படி வரும்னா, 3 பேரோ இல்ல 4 பேரோ டிஃபரெண்ட் அலாரம் செட் பண்ணி வைக்கிறாங்க. ஒருத்தர் 1 மணிக்கு வைக்கிறாரு, ஒருத்தர் 2 மணிக்கு வைக்கிறாரு. அப்படின்னா எப்ப வந்து ஒன்னா அலாரம் அடிக்கும்? ஓகே, இந்த மாதிரிலாம் வெள்ள கொஸ்டின்ஸ் தான் எல்சிஎமோட அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின். இது யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்ட் வந்துட்டுனாலே கொடுத்திருக்க வேல்யூக்கு எல்சிஎம் எடுக்கணும், அதோட முடிஞ்சு. இங்க என்னெல்லாம் இப்ப எல்சிஎம்னா எல்லாமே செகண்ட்ஸ்ல தானே இருக்குது. 3 டிராபிக் லைட்ஸ், டிஃபரெண்ட் ரோட்ஸ் கிராசிங். அதுல ஒண்ணு வந்து 40, இட் இஸ் சேஞ்சிங் எவ்ரி 48 செகண்ட்ல சேஞ்ச் ஆகுது, அப்புறம் 72 செகண்ட்ல சேஞ்ச் ஆகுது, அப்புறம் 108. அப்ப இந்த மூணுக்கும் யூ ஹேவ் டு டேக் எல்சிஎம். ஸோ 48, 72 அண்ட் 108. ஸோ இதுக்கு நீ நார்மல் ஸ்கூல்ல நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த கிரிட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோ. இப்போ நான் 2ல இருந்தே ஆரம்பிச்சேன் அப்படின்னா 24, 36 and 54. Again if I go 2, then 12, 18 and 27. Again if I go 12, not possible, then 3. 3 means 4 and 6 and 9. Again I can choose 3 because 2 maximum 3 numbers are there. அப்போ 4 அப்படி வந்துரும். இப்போ 2 இல்ல 3 சூஸ் பண்ணனா 4ல அப்படியே கீழே கொண்டு வச்சு 3 வந்து 6ல 2 times, 9ல 3 times. இதுக்கு மேல எல்லாமே சிங்கிளா தான் வரும். 4 ஒர்க் எடுத்தாலும் சிங்கிள், 2 அல்ல 2 you can go. If you go 2, இது 2 and 1 and 3. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருதுன்னு பாரு. 2, 4, 9, 12, 36, 72, 144 into 3. Okay. That is 432 வரும். 432 seconds வரும். சரியா? இப்ப இந்த 432 செகண்ட் இப்போ இதோட எல்சிஎத்தோட நிறுத்தி. இப்போ இது எல்சிஎம் இவ்வளவு எடுத்திருக்கு. இனி கம் டு தி क्वेश्चन. If they all change simultaneously 8 hours 20 minutes and 00 second இப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா மறுபடி எப்ப சைமல்டேனியஸா சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்கு. அப்படின்னா இத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறம். அப்ப இந்த செகண்ட்ஸை நம்ம டிவைடட் பை 60 போட்டோம்னா மினிட்டா மாறும். இப்ப டிவைட் பை 60 போட்டோம்னு வச்சுக்கோ, மினிட்டா மாறும். அப்ப மினிட்டா மாறினா எப்படி? 432 by 60. இது எவ்வளவு வருதுன்னு பாரு. 432 by 60. ஏன் 60 போடுறேன்னா இத செகண்ட மினிட்டா கன்வெர்ட் பண்றேன். 432 by 60. சோ எவ்வளவு மினிட் இருக்குன்னு செக் பண்ணிக்கோ. செவன்ல போட்டு வச்சுக்கோ. 60 into 7 என்ன வரும்? 40, 420 வருதா? சோ இதுல 7 போட்டேன்னா 420. 420னா 7 மினிட் பிளஸ் ஒரு 12 செகண்ட் மீதி இருக்கும். நல்லா பார்த்து 432 60ஆல டிவைட் பண்ணா எனக்கு 7 கம்ப்ளீட் கிடைக்கும். அதாவது 60 into 7 420. அங்க 432 இருக்குது. அப்போ 432னா நமக்கு பிளஸ் 12 செகண்ட் மீதி. அப்போ எப்ப மாறும்னா 7 நிமிஷம் 12 செகண்டுக்கு அப்புறம் சைமல்டேனியஸா மாறும். அப்ப பிளஸ் இந்த கொடுத்திருக்க டைம் பீரியட்ல 7 மினிட் பிளஸ் 12. அப்ப எப்ப மாறும்? 8 மணி 27 நிமிஷம் 12 செகண்ட்ல மாறும். ஓகே,
ஸோ 8:20. ஸோ ஆப்ஷன் ஏ. அதனால இந்த கொஸ்டின் நல்லா பார்க்க தான் பேராகிராஃபா இருக்கும். ஆனா எப்பெல்லாம் இந்த டிராஃபிக் லைட் பேஸ்ட் கொஸ்டினோ, அப்புறம் மொபைல் ரிங்கிங், பர்சன்ஸ் ஆர் ரன்னிங் ஆன் த ட்ராக், அப்புறம் ஸ்கூல் பெல்ஸ் ஆர் ரிங்கிங் இன் டிஃபரெண்ட் டைம் பீரியடு, இது ஒன்று. அதுக்கப்புறம் பர்சன்ஸ் ஸ்டார்டட் தேர் ஜேர்னி ஃப்ரம் டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ். அப்ப இவங்கெல்லாம் எப்ப சைமல்டேனியஸ்லி ஒரு அட் பாயிண்ட் ஆஃப் டைம், எந்த நேரத்துல தே வில் மீட், ஒன்னா ரிங் ஆகும், இல்ல ஒன்னா டிராபிக் ஒரே நேரத்துல பிளிங்க் ஆகும், இந்த மாதிரிலாம் இருந்து அப்படின்னா கொடுத்திருக்க வேல்யூவுக்கு சடனா எல்சிஎம் எடுத்து அதை மினிட்லயோ இல்ல ஹவர்லயோ கன்வெர்ட் பண்ணிட்டு அங்க எகெயின் டைம் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி 8 hour அந்த மாதிரிலாம் கொடுத்திருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் கொடுத்திருப்பாங்க. ஸோ அது கூட ஆட் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஸோ இது வெரி ஒன் ஆஃப் த சிம்பிள் ப்ராப்ளம் இன் த எல்சிஎம். தென் நெக்ஸ்ட் ஒன், இதுவும் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கிற கேள்விகள். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் அண்ட் லீஸ்ட் நம்பர். இப்ப இங்க வந்து 2 கொஸ்டின் இருக்குது. இதுவும் இந்த ஃபைண்ட் அவுட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தான். இதுவும் 2 கொஸ்டினுக்கும் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் லீஸ்ட் நம்பர் வந்துட்டுனா நான் ஒரு டேபிளேஷன் போடுறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, வேற எதுவுமே பண்ண வேண்டாம். எப்பவுமே இது அப்படியே தனியா எழுதி வச்சுக்கோ. டு ஃபைண்ட், அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதுறேன். டு ஃபைண்ட் கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ். அது ஒரு நம்பரா இருக்கலாம், அல்ல 2 நம்பரா இருக்கலாம். நான் இங்க 3 எடுக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுத்துக்கிறேன். அதான் ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ். அது எதுனால இருக்கலாம், ஆனா இங்க 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, நாங்க 3 நம்பர் எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும்போது அந்த நம்பர், இந்த நம்பர் ஆன் டிவைடிங் தீஸ் நம்பர்ஸ், ஆன் டிவைடிங் தீஸ் நம்பர் நோ ரிமைண்டர், இது ஒரு கண்டிஷன். அதாவது ஆர் நோ ரிமைண்டர் அப்படின்னா அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF ஆஃப் த கிவன் நம்பர், அதாவது எக்ஸ் ஒய் ஜெட். சரியா? இப்போ அதாவது 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா, 1657 2037, இந்த 2 நம்பரை கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் கிரேட்டஸ்ட் நம்பரால இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணா 6ம் 5ம் ரிமைண்டர் வரும்னு இவங்க சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன எடுக்கிறேன், 2 நம்பர் வந்து கொடுத்துருக்குது, இங்க நான் 3 நம்பர் எடுத்திருக்கேன். இந்த 3 நம்பரை ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர், ஏதாவது ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணிச்சுன்னா கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணோம், ரிமைண்டரே இருக்காது. அப்படி ஒரு கண்டிஷன்ல இருந்துன்னா அந்த கிவன் நம்பருக்கு HCF எடுத்தா தட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர், அதுதான் அந்த பெரிய நம்பர். இது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா சேம் ரிமைண்டர் இருந்தா, சேம் ரிமைண்டர், சேம் ரிமைண்டர்ங்கிறது அப்படி இருந்ததுன்னா அதுவும் HCF ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், அதாவது கொடுத்துருக்க நம்பர் இருக்குல்ல, கணக்குல ப்ராப்ளத்துல கொடுத்துருப்பாங்களா நம்பர் எக்ஸ் மைனஸ் ஒய் கமா ஒய் மைனஸ் ஜெட் கமா ஜெட் மைனஸ் எக்ஸ். இத அதாவது இதுல மைனஸ் சொல்றத விட நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா டிஃபரன்ஸ். ஏன்னா மைனஸ் போது சில நேரம் பெரிய நம்பர் சின்ன நம்பர்ல சைன் மாறும். அதனால இதெல்லாம் யூ கேன் மென்ஷன் கிளியர்லி இட் இஸ் அ டிஃபரன்ஸ். அப்ப மாடுலஸ் போட்டுக்க வேண்டாம். மாடுலஸ்னா மைனஸ் வந்தாலும் பிளஸ் ஆயிரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், மாடுலஸ் ஆஃப் ஒய் மைனஸ் ஜெட், மாடுலஸ் ஆஃப் ஜெட் மைனஸ் எக்ஸ். இந்த மாதிரி கழிச்சதுக்கு அப்புறம் அந்த டிஃபரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டிஃபரன்ஸ் 3 நம்பர் கிடைக்கும்ல, அதுக்கு HCF எடுத்தா அதுதான் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர். அந்த நம்பரை கொண்டு இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணா காமனா ரிமைண்டர் கிடைக்கும், அதுதான் மீனிங். அப்போ ஒரு கேஸ் ரிமைண்டரே இருக்காது, இன்னொரு கேஸ் டிஃபரெண்ட் ஒரே ரிமைண்டர் கிடைக்குது. ஓகே, தேர்ட் கேஸ் வந்து ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணும்போது ஒவ்வொரு ரிமைண்டர் கிடைச்சுன்னா ஓகே. அப்போ ரிமைண்டர் இட் செல்ஃப் ஆர் ஈக்குவல் டு இப்ப ஏ கமா பி கமா சின்னு ரிமைண்டர் கிடைக்குது. அதாவது ஒரு நம்பர் யார்ட்ட இருக்கு, அந்த நம்பரை வந்து 15 டிவைட் பண்ணும்போது ஒரு ரிமைண்டர், அந்த நம்பர் கண்டிப்பா ரெண்டுமே இங்க இல்ல. ஓகே, சோ எனி நம்பர் ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு ரிமைண்டர் கொடுத்து அப்படின்னா அதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா HCF ஆஃப்
HCF of x minus a, y minus b, z minus c. ஒவ்வொரு நம்பரும் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டரை கொண்டு இது பண்ணணும். இந்த டேபிளேஷன் அப்படி போட்டுக்கோ. இது வந்து கிரேட்டஸ்ட் நம்பர். இப்போ இந்த 23rd ப்ராப்ளத்துல எது கொடுத்துரு, எந்த இது எந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுங்க யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா? எனிஒன்? யாருமே இல்லையா? Is there or not? காருண்யா இல்லையா? ஓகே. So given problem வந்து the third, சரியா? இந்த டைப் தான் தேகா given. இந்த டைப்னா என்ன? ரெண்டு நம்பர் இருக்கு, 1657 2037. ஓகே. ஸோ கிவன் ப்ராப்ளம் வந்து தேர்டு மெத்தட் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு, அதாவது கொடுத்திருக்க நம்பர் 1657 2037 கூட அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணணும். ஸோ இதுக்குள்ள ரிமைண்டர் ஆர் எவ்வளவு? 6. இதுக்குள்ள ரிமைண்டர் வந்து ஆர் வந்து 5. ஸோ இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா யூ வில் கெட் 1651. ஸோ இதுல 5 இது பண்ணா 2032. So now you have to take HCF of, இப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு HCF எடுக்கணும். எதுனா HCF of 1651க்கும் 2032க்கும் HCF எடுக்கணும். ஓகே. இப்போ இது வந்து கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கனால யூ கேன் கோ டு தி ஆப்ஷன். ஆப்ஷன்ல ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா ஆப்ஷன்ல 95 இருக்குது. சரி, 95 வந்து இதுல வாய்ப்பே இல்லை. ஏன்னா HCFங்கிறது வந்து ரெண்டு நம்பருக்கும் காமனா இருக்கு தானே. அப்ப 95 வந்து இங்க யூனிட் டிஜிட்ல 5 இருக்கணும், இருந்தா தானே அது வாய்ப்பு. ஸோ அது வாய்ப்பு இல்லை. 381 there's a chance. அண்ட் டி ஆப்ஷன்ல வந்து அது வந்து ஈவன் நம்பர், ஆனா இங்க ஆட் நம்பர் இருக்கு, ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ எய்தர் 381 ஆர் 127. சரியா? அப்ப ஏதாவது ஒரு நம்பரை 381ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. ஓகே. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதாவது ஒரு ட்ரையல், அதாவது 381 வந்து நான் ஒரு 4 டைம்ஸ் போன்னு வச்சுக்கேன். அப்ப 4 என்ன ஆகும்? 32, 3 4 12 15. இப்ப நான் 5 டைம்ஸ் போனேன்னா இதுக்கு கூட வந்துடும். அப்ப 381 நாட் பாசிபிள். ஸோ கோ ஃபார் த அனதர் ஒன், 127. ஸோ 127 வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். 127 வந்து I go for 3. $127 போட்டா
127 வந்து இன்டு 10 போட்டுன்னு வச்சுக்கோ 1270 அப்போ 1200 எகெயின் அரௌண்ட் 400 இருக்குது 400னா ஒரு 3 போட்டுன்னு வச்சுக்கோ 127 3னா 21 2 2 6 8 ஒரு 3 381 ஸோ 1270ல 381 போட்டா 1 14 15 3 5 6 ஸோ இது வந்து 13 ஓகே ஸோ இது வந்து 13 அதே மாதிரி 20ல எவ்வளவு வருதுன்னு பாரு 2032ல அப்ப அது இன்னும் அதிகமாவே போகும் ஆனா ஜஸ்ட் கம்பேர் டிவைட் ஆகுமா ஆகாதா அது தெரிஞ்சாலே போதும் ஓகே ஆனா இந்த அளவுக்கு பார்க்க வேண்டிய தேவையில்லை நாம we eliminated 95 and 381 and 254 அப்ப ஆட்டோமேட்டிக்கா சி தான் ஆப்ஷன் உங்களுக்கு டைம் இருந்து கரெக்டா செக் பண்ணணும் அப்படின்னா 2032வையும் நீங்க வந்து 127 நாளுக்கு எத்தனைல ஒர்க்னு பாத்துக்கலாம் எத்தனை டேர்ம் 127ல போட்டா அரௌண்ட் இது 13க்கு இவ்வளவு அப்படின்னா மறுபடியும் ஒரு 3 போட்டு பாரு அப்ப அது மறுபடியும் 3னா அது ஒரு 400 வருமா இல்ல 300 வரும் இதுல ஒரு 300 போட்டேன்னு வச்சுக்க 1900 அப்ப இது 13னா அப்ப இது ஒரு 16 போட்டு பாரு 16 போட்டா கரெக்டா வரும் 2032 42 வந்துடும் ஓகே சோ இதோட HCF வந்து 127 சோ இந்த 127 தான் ஆன்சர் இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா இந்த 127 கொண்டு 1257ஐயும் 2037ஐயும் டிவைட் பண்ணா இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 6ம் இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 5ம் கிடைக்கும் இதான் மீனிங் ஓகே அதனால அந்த டேபிளேஷன் ஞாபகம் வச்சுக்கணும் டிஃபரெண்ட் நம்பர் கிடைச்சுன்னா அந்த ரிமைண்டரை அந்த நம்பரோட சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ கோ ஃபார் தி HCF ஓகே அண்ட் திஸ் ஒன் எகெயின் பாரு அதே மெத்தட் தான் இங்க என்னன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் which can divide 1356 1868 2764 சேம் ரிமைண்டர் அப்ப சேம் ரிமைண்டர் நான் சொன்னது வந்து செகண்ட் கண்டிஷனா செகண்ட் கண்டிஷன் என்னது சேம் ரிமைண்டர்னா இதை நான் x எடுத்து இதை y எடுத்து இதை z ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த சேம் ரிமைண்டர் நான் சொன்னேன்னா HCF ஆஃப் x minus y அதாவது x-க்கும் y-க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஓகே அதுக்கப்புறம் y-க்கும் z-க்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்புறம் x-க்கும் z-க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஸோ 1356க்கும் 1868க்கும் உள்ள டிஃபரன்ஸ் அது எவ்வளவு பாரு 2 இது 1 and 5 so HCF of 512 comma அப்புறம் y-க்கும் z-க்கும் என்ன 1860 அதாவது 2764க்கும் 1868க்கும் டிஃபரன்ஸ் அது பார்த்தீங்கன்னா இது 6 2 10 14 6 and 9 then இது ஒரு 896 கமா 896 அதுக்கப்புறம் 2764க்கும் 1356க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஸோ 14 6னா 8 இது 5 0 then here it is 6 னா again 6 7 4 then 1000 1,1408 இப்போ இதுக்கு தான் HCF இதுக்கு நீங்க HCF வந்து கிரிட் மெத்தட்லயே போய்க்கலாம் ஓகே ஸோ கிரிட் மெத்தட்ல போனா 512 896 1408 so if you go git method you will get it 2 4 2 10 286 so 448 704 again if you go to 1 2 4 2 16
2 2 4 2 6 6 2 10 2 4 again if I go to 6 4 1 1 2 1 7 6 again if you go 32 2 10 56 2 16 again 88 again if you go 16 4 8 4 4 again 8 1 4 11 so yes இதுக்கு மேல போக முடியாது அப்ப HCF னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் ஒன் 4 and 8 8 and 16 32 64 okay this is the answer. Last question இது ரொம்ப சிம்பிள் அதாவது ஜிஎஸ்டி கேக்குறாங்க a water heater is sold by a trader அதாவது selling price வந்து selling price 10502 ஓகே இந்த செல்லிங் பிரைஸ்ங்கிறது அதுல 18% ஜிஎஸ்டியும் சேர்ந்தது ஓகே அப்படின்னா 10502 என்ன அப்படின்னா இந்த ஒரிஜினல் காஸ்ட் இருக்குல்ல காஸ்ட் பிரைஸ் அந்த காஸ்ட் பிரைஸ் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த காஸ்ட் பிரைஸுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி சரியா அப்ப என்ன வரும் 118 எக்ஸ் பை சரியா அப்படின்னா எக்ஸ் என்ன எக்ஸ் ஈக்குவல் டு 10502 இன்டு 100 டிவைடட் பை 118 சரியா அப்ப இதை நீங்க ஷார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் என்ன இருக்கும் எக்ஸ் வந்து ஒரு 8900 இருக்கும் ஓகே அப்போ காஸ்ட் பிரைஸ் அதாவது இன்னும் 8900 செல்லிங் பிரைஸ் இவ்வளோ அப்ப மீதி தான் ஜிஎஸ்டி அப்போ 10502 கூட இந்த 8900 வந்து மைனஸ் பண்ணா இவள் கிட்ட ஜிஎஸ்டி அமௌண்ட் இது 220 6 15 9 6 then 9 1000 ஸோ 1602 ரூபா வந்து 1602 ரூபா வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் this one option B okay this is what so I think today these sums are enough tomorrow we will see the 2022 paper இது ஃபுல்லா வீட்ல ஒருக்கா போட்டு பாருங்க இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் கேளுங்க ஓகே யாருக்கா இப்ப டவுட் இருந்ததுன்னா இது பண்ணிக்கோ shall we leave then நான் 2024 இதையும் நான் உங்களுக்கு போடுறேன் அதை நீங்க எத்தனை ப்ராப்ளம் வீட்டில் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுங்க ஏன்னா சில ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கான்செப்ட் பேஸ்ட் மட்டும் வேணா தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இன்னைக்கு பார்த்ததுல வந்து எல்சிஎம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் ஃபார்முலா பேஸ்டு 2 பார்த்தோம் அந்த மென்சுரேஷன் அது ஒன்று ஓகே மற்றதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தெரியுது அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இதா தெரியும் சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்து அந்த ஏரியா கொடுத்து அது ஃபுல்லா அது என்ன நீங்களாவே ஒருக்கா போடுங்க போட்டு பாருங்க ஓகே ஸோ shall we leave